வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 4வது பேசிக். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலம்பத்தோட 4வது பேசிக். இதை நிறைய பெயர்கள் இருக்கு. இது பேர் திருகு ஆர் திருக்கி. இதை நாளடைவில் இது பேச பேச பேச்சு வழக்கில் இது பேர் கிறுக்கி அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ திருகு அதாவது திருகி வெட்டுறது. நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி திருகி வெட்டுறது தான் இது பேர் திருக்கி ஆர் நம்ம திருகுன்னு சொல்லலாம். ஸோ திருகி வெட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாவட்டத்துக்கும் இந்த பெயர்கள் மாறுது. ஜென்ரலாக நிறைய பேர் பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா கிறுக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எப்படி செய்ய வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு 4வது பாடத்தை செய்யலாம். ஓகே, நம்ம திருக்கி பண்ணுறதுக்கும் கிறுக்கி பண்ணுறதுக்கும் அதே நிலை தான். அவங்க பார்த்தீங்கன்னா கம்பு புடியெல்லாம் அதே தான். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால் மட்டும் நம்ம இந்த மாதிரி நிற்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா ஒண்டி நிலை, அதாவது ஒரு காலில் நம்ம பலம் கொடுத்து நிற்கிறதுனால இதை ஒண்டி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்வர்டு ஸ்டாண்ட் சொல்லலாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி. இல்லை அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெக் ஸ்டாண்ட் சொல்லலாம். இதை போர் நிலை, அதாவது சண்டைக்கு தயாரான நிலையாகவும் இதோடைய பெயர்கள் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த பேரு மனசுல ஈஸியா இருக்குதோ அந்த பேரை பயன்படுத்துங்க. தமிழ்ல இதுக்கு பேரு ஒண்டி நிலை மற்றும் போர் நிலை. சரிங்களா? ஸோ இதுல இருந்து தான் நம்ம ஆரம்பிக்க போறோம். இப்போ நம்ம பண்ண போற பாடத்தோட பேர் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், திருகி வெட்டுன்னு சொல்லி. ஸோ திருகு வெட்டு எப்படி செய்யலான்னு பாருங்க. நேராக நிற்கிறேன். நான் என்னுடைய கம்பை ஸ்லோவா உள்ள இழுத்து உடம்ப நல்லா திருப்பி இந்த மாதிரி முன்னாடி பார்க்கணும். அதுக்கப்புறமா வெட்டு செய்யணும். சரிங்களா? ஸோ திரும்பவும் நல்லா கவனிங்க. திருகு வெட்டு செய்யும் போது ரொம்ப கவனிக்க வேண்டியது உங்களுடைய கால் தான். உங்களுடைய காலை நல்லா பின்பக்கமா திருப்பணும். தென் வெட்டு இந்த மாதிரி செய்யணும். சரிங்களா? ஸோ வெட்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். திருகிறது மட்டும்தான் உங்களுக்கு எப்படிங்கிறது நீங்க தெரியணும். உங்களுடைய பக்கவாட்டு திசையில செய்யறேன் பாருங்க. நம்ம நேரம் நிக்கிறோம் பாருங்க. என்னோட வலது பக்கம் ஸ்லோவா நான் திரும்புறேன். மீண்டும் என் பாடியை நல்லா திருப்புறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் இங்க திரும்பி பார்க்குற அளவுக்கு நான் திரும்பணும் பாருங்க. இங்க இருந்து முழுசா அப்படி ஃபுல்லா திரும்பினாதான் திருகு. இது பேர் திருகு. நீங்க பாதியா திரும்பினீங்கன்னா வராது. ஸோ காலை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, கிறுக்கி திருகு வெட்டு எப்படி சைட்ல நம்ம பண்ண போறோம். டுவர்ட்ஸ் பக்கவாட்டு திசையில் எப்படி பண்ணலாங்கிறத பாருங்க. அதே நிலை தான். நிலை அதே தான். நேராக நிற்கிறோம். இங்கிருந்து உடம்ப நல்லா திருக்கி பண்றோம் பாருங்க. 1 2 எகைன் நல்லா செய்கிறேன். காலை நல்லா கவனிச்சுக்கோங்க. கால் தான் ரொம்ப முக்கியமானது இதில். 1 2 எந்த கால் முன்னாடி இருக்கோ அதே காலை திரும்ப எடுத்துட்டு அதே இடத்துல வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த திருகு கம்ப்ளீட் ஆகும். 1 2 1 2 1 2. ஸோ திரும்ப நான் செய்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணதுக்கப்புறம் இந்த திருகு வெட்டு கண்டிப்பாக வேகமாக வர ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த பாடத்தில் 5வது பாடத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.